வணக்கம் மக்களே. ஒரு லாங் டெர்ம்க்கு நல்லா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸா கொஞ்சம் செலக்ட் பண்ணி ஒவ்வொன்னா அனலைஸ் பண்ணி போடலான்றது ஒரு ஐடியால பார்த்தேன். ஆர்பிஎல் பேங்க் வந்து நல்லா கன்சாலிடேட் ஆயி ஒரு பெரிய ரேலிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதனால இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஆர்பிஎல் பேங்க் பிரைவேட் செக்டர் பேங்க். அதிலேயே கொஞ்சம் சின்ன பேங்க், ரொம்ப குட்டி பேங்க் இல்லைனாலும் ஓரளவுக்கு 16 கோடியே 16,768 கோடி ரூபா மார்க்கெட் கேப் உள்ள ஒரு மிட் கேப் பேங்க். நல்லா இருக்கு. பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இந்த பேங்க்கை பற்றியான கொஞ்சம் ஃபண்டமெண்டல் அனலைஸும் கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயமும் என்ன டார்கெட் இருக்குன்றது இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதோட புக் வேல்யூ இம்ப்ரெசிவாக இருக்குது. இம்ப்ரெசிவ்னா என்னென்னா, புக் வேல்யூ இன்றைக்கி 273 இருக்குது. அதுதான் மார்க்கெட் ப்ரைஸாகவும் இருக்குது. ஸோ அட்பாரில் இருக்குது. அப்புறம் டிவிடெண்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக கொடுத்துட்ருக்காங்க. மற்ற பேங்க்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஓகே, ஓரளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பிஇ ரேஷியோ 32ல் இருக்குது. இது வந்து மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணுறப்போ ஈவன் எஸ் பேங்கை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எஸ் பேங்க் விழுந்திருக்கிறதுனால இதாக இருக்குது. 32ன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான், ரொம்ப மோசம் இல்லை. ஓகே, சம் ஆர் குட். அது சும்மா இது தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கடந்த 10 வருஷத்தில் இதோட ரெவன்யூ 10 டைம்ஸ் கூடி இருக்கு. குட், இது வந்து நல்ல மூவ் அது. ஆனால் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் தான் கூடி இருக்கு. இது கொஞ்சம் சுமார் அப்படின்னாலும் அது ஆனால் நல்ல ஒரு நம்பர் தான் அது. அப்புறம் கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குது. சில நேரம் நிறையா கையில் வச்சுருக்காங்க, சில நேரம் நெகட்டிவில் போயிடுது. அது வந்து பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அது சில கார்ப்பரேட்ஸ்க்கு போய் கொடுக்குறப்போ கொஞ்சம் இதாயிரும். அப்புறம் சில பேங்க்லேருந்து வாங்கி பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அன்ஸ்டேபிள்ன்றது ஓகே தான். ஆனால் தகவலை கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எஃப்ஐஎஸ் வந்து இதை கையிலேருந்து கழட்டி விட்டுட்ருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 28% கையில் ஹோல்ட் பண்ணியிருந்தவங்க இப்போ 18% தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, எஃப்ஐஎஸ்லாம் விற்றுட்ருக்காங்க, அப்போ இது பேங்க் சரியில்லை போல இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் என்னோட வியூ எப்படின்னா, எஃப்ஐஎஸ் ஒரு ஸ்டாக்கை ரொம்ப அதிகமாக கையில் வச்சுருந்தா எப்போ வேணால் ஆஃப்லோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது நமக்கு வந்து ரிஸ்க்கு. உங்களுக்கு தெரியும், முந்தியெல்லாம் இந்த எஜுகாம் மாதிரியான சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க, எஃப்ஐஎஸோட டார்லிங் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. எஃப்ஐஎஸாக அள்ளி குமிச்சு வச்சுருப்பான். திடீர்னு ஒரு நாளைக்கு மொத்தமாக அடிச்சு விட்டு போயிடும். ஸோ அதனால் எஃப்ஐஎஸ் வந்து இறங்கியிருக்காங்க. இதோடு சேர்ந்து டிஐஎஸும் குறைச்சிருந்தாங்கன்னா நம்ம யோசிச்சிருக்கலாம். எஃப்ஐஎஸ் குறைச்சிருக்காங்க, ஆனால் டிஐஎஸ் வந்து கூட்டியிருக்காங்க. கடந்த 5 வருஷத்தில் 27% இருந்த ஹோல்டிங்கு, டிஐஎஸோட ஹோல்டிங் வந்து 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்க இன்வெஸ்டர்ஸே நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டேபிள்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது பெரிய ரிஸ்க் இனிமேல் இருக்காது. அதுக்காக சொன்னேன். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் டெக்னிக்கலாக 475லேருந்து 650, 475 அடுத்த ஸ்டெப்பு. அதாவது இது இன்வெஸ்டருக்கு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு ட்ரேடர்ஸ் வந்து நிற்காதீங்க. 475ன்றது இன்வெஸ்டருக்கு ஒரு ஃபஸ்ட் லெக்கு. செகண்ட் லெக் வந்து 650. அதாவது இங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். இது ஒரு 3 வருஷத்தில் போகும்னு எதிர்பார்க்குறேன். இது நாட் கன்ஃபார்ம். 3 வருஷத்தில் போகலான்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த டார்கெட் வந்து 1300. இது யாருக்கு? நமக்கு இல்லை. 5 வருஷமாவது ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு. இப்போ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 475 போகிறப்போ பொறுமை கம்மியாக இருக்கவங்க கொடுத்துடலாம். இல்லை எனக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா 650 கொடுக்கலாம். இந்த 650ன்றது வந்து எங்கேயாவது மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறப்போ, மார்க்கெட் ஓவர் பாட்டில் இருக்கப்போ 650 போயிடுச்சுன்னா கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இதோட டார்கெட் வந்து 1300. இப்போ நமக்கு தெரியும் 5 வருஷம் ஏன் சார் நான் கையில் வச்சுருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் நாம் தான் என்ன சொல்கிறோம், விப்ரோவை நான் அந்த வருஷத்தில் இவ்வளோ கையில் வச்சுருந்தேன்னா இவ்வளோ ஆயிருக்கும். இன்ஃபோசிஸை மட்டும் நான் அன்றைக்கி வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி நான் அப்படியே இதாக இருப்பேன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி இப்போது ரூ. 275 ரூ. இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு 1300 போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 5 ஃபோல்ட்ஸ் கூடுது. 5 ஃபோல்ட்ஸ்ன்றது நல்ல ரிட்டர்ன். எத்தனை வருஷத்தில்? ஒரு 5-6 வருஷத்தில் 5 ஃபோல்ட்ஸ்ன்றது உண்மையிலேயே நல்ல ரிட்டர்ன். ஸோ நிஜமான இன்வெஸ்டர் யாராவது இருந்தீங்கன்னா
தாராளமா இத ஹோல்ட் பண்ணலாம். இல்ல அக்குமுலேட் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனா மார்க்கெட் இறங்க, இறங்க நீங்க அக்குமுலேட் பண்றது இன்னும் புத்திசாலித்தனம். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட். நாளைக்கு நம்ம ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வராம மேல போச்சுனாலும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்கவங்க மனநிலைய பொறுத்து தான். சார் எங்களுக்குன்னு ஏதாவது சொல்லுங்க சார். நாங்களும் ஸ்விங் ட்ரேடர்ஸ் தானே அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அவங்களுக்கு மட்டும் இப்ப சொல்றேன். இப்ப மார்க்கெட் 270 டூ 73 அந்த ரேஞ்சில இருக்கு. ஸோ ஷார்ட் டெர்ம்ல ஒரு ஸ்விங்ல வேணும் அப்படின்னா, இதுக்கு வந்து 310லருந்து 320 ஒரு டார்கெட் இருக்கு. 320 வந்து அ அப்படி போகாம நான் 310 ஒரு கன்சர்வேட்டிவா நான் சொல்றேன். 310ல கழட்டி விடாம வரலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட்னா ஒரு 10, 15% கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து ஷார்ட் டெர்ம்ன்றதுனால இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்றது கரெக்ட். ரூ. 260க்கு கீழ ஒரு டெய்லி பேசிஸ்ல குளோஸ் ஆனா நீங்க வெளிய வரலாம். அதர்வைஸ் தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து இப்போதைக்கு வச்சுக்கங்க. இன்னும் என்ன இந்த மாதிரியான லாங் டெர்ம்க்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எனக்கு கண்ல படுதோ அதில சொல்றேன். அது தவிர நீங்களும் ஏதாவது சொன்னீங்கன்னா, அது லாங் டெர்ம்க்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் அத பத்தி நானு வீடியோ போடுறேன். இப்பொழுதைக்கு நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு ஸ்டாக்கோட சந்திப்போம்.